9th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான தேர்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்குறோம். தேர்டு மிட் டேர்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மார்க். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம் எப்படி அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மாதத்தில் நடத்தின பாடத்துலேருந்து நடத்தினாங்களோ அதே மாதிரி தான் தேர்ட் மிட் டேர்ம் அப்படிங்கிறதும் அந்த குறிப்பிட்டு நடத்தின ஒரு மாதத்துலேருந்து நடத்துவாங்க. இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் படித்தா நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னம்னா மொத்தமே நமக்கு 1லேருந்து 1.5 யூனிட் தான் எல்லா டிஸ்ட்ரிக்குமே அப்படிங்கிறதுனால 100% இது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் ஒன் வேர்டுலையும் பாருங்கள், மேக்ஸிமம் நமக்கு புக் பேக் தான் கேட்டிருப்பாங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞாலத்தின் மானப்பெருதி, குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. அந்த ஈற்றுச்சீரினுடைய வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லும்போது பெரிது அப்படிங்கிறது, அந்த பெரிது அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைவு வர்றதுனால நிறைவுனுடைய வாய்ப்பாடு பிறப்பு அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. இது நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் அப்படின்னம்னாலும் அலையிட்டு வாய்ப்பாடு தருக அப்படிங்கிறது இந்த வருஷம் நடத்தியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முண்டி மோதும் துணிவே இன்பம், இவ்வடிகளில் இன்பமாக உருவாக்கப்படுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருப்பாங்க. நம்ம 2 மார்க் எது இம்பார்ட்டன்ட், அது லாஸ்ட்டாக அந்த நெடுவினால எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தலாம். பகுத்தறிவு என்றால் என்ன, கமுகு மரம் எதனை தேடியது, யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார், அசை எத்தனையப்படும் அவை அவை. அசை எத்தனையப்படும்னா அசை 2 வகைப்படும், அவை நேரசை நிறைசைன்னு மட்டும் எழுத போகிறீங்க. தமிழ் சான்றோருக்கு உவமையாக சான்றோருக்கு உள்ள வேறுபாடு யாது, ரோமைய சான்றோருக்கு உடைய வேறுபாடு யாதுன்றது கேட்டிருக்காங்க. இப்போ பிடிபசி களைய பெருங்கை வேளம், இவ்வடிகளில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அந்த பிடிபசி அப்படிங்கிறதுக்கும் களைய அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது எடுத்து எழுத போகிறீங்க. பிடி பசி புரியுங்களா? அந்த பிடிபசி அப்படிங்கிறதுக்கு வினைத்தொகை அப்படின்னும், களைய அப்படிங்கிறத எழுதி சொல்லி செயலப்படைன்னு எழுத போகிறீங்க. அதேமாதிரி குறுந்தொகை பெயர் காரணம் தருக, குறுகிய அடிகளுடைய நூல் என்பதால் குறுந்தொகை, 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படின்றது மொத்தம் 3 பாயிண்ட் வரும். அந்த 3 பாயிண்ட் பட்டு எழுத போகிறீங்க. பிறமொழி இலக்கியத்தை தழுவி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை குறிப்பிடுக, 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். கோடன் ஆல்போட் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. அதுமாதிரி பழங்களை விடவும் நசுங்கி போனது, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஆக்குவது ஏதெனில் என தொடங்கும் யசோதர காவிய பாடல், அந்த ஒரு பாடல் தான் இருக்குது, அந்த ஒன்று தான் கேட்டாங்கன்னு வேறு வழி இல்லை, அதை படிச்சுக்கோங்க. அதுமாதிரி மொழித்திறன் பயிற்சி 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அடுத்து இருக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மார்க்கு கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின, கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின அப்படின்னா அந்த பெயர் மரபை அப்படியே மாற்றி எழுத போகிறோம். அடுத்து பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக, மலர்ச்சி அப்படிங்கிறதுக்கு எது வாய்ப்பாடு, பூங்குட்டி அப்படிங்கிறதுக்கு எது வாய்ப்பாடு அப்படிங்கிறது எழுத போகிறோம். அசை பிரித்து பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பொறுத்துகவை பொறுத்த வரைக்கும் நேர்நிறை பொறுத்துகை கேட்டிருக்காங்க. நேர்நிறை நிறை நிறை நேர் 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 நிறை நேர் நேர், அந்த காய்னு வர்றது எல்லாமே இந்த நேருக்கு வரும். நேர் தேமா, அப்போ நேர் நேர் அப்படின்னம்னா தேமாங்காய். நிறை நிறை கருவிளம், அப்போ நிறை நேர்னா கருவிளம் காய் அப்படிங்கிற எழுத போகிறீங்க. நேர் கூவிளம் நிறை கருவிளம் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா பொறுத்துற மாதிரி இருக்கும். நேர் அப்படின்னம்னா இதை எழுதுகிறோம். நிறை நேர்னா கருவிளம் காய் அப்படிங்கிறத எழுதுகிறோம். நேர் அப்படிங்கிறது கூவிளம், நிறை அப்படிங்கிறது கருவிளம் அப்படிங்கிறத பொறுத்த போகிறீங்க. அடுத்தது லாஸ்ட்டாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் கடிதம் கட்டுரையை பொறுத்த வரைக்கும் வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு கடிதம் எழுதுக. இதழாசிரியருக்கு கடிதம்னு சொல்லும்போது அனுப்புனர் பெறுநர் முகவரி போட்டு தான் எழுதணும். மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து நல்ல தோழியாக தோழனானாக நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய 5 வரிகள் எழுதுக. இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் சொந்தமாக எழுதுறது அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அறிவுரை சொல்லியிருக்காங்க. 5 பாயிண்ட் என்ன பாயிண்ட் எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 5 மார்க் முழுசாக கிடைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரைக்குமே இம்பார்ட்டன்ட், அது வந்து படிச்சுக்கோங்க. வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார், 8 மார்க் கொஸ்டினில். PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.